ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஒருவன் தனது 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையானவர். தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால் கடன் என்ற தொல்லையால் அவதிப்பட்டார். அவற்றை சமாளிக்க முடியவில்லை. மனம் வருந்திய ரவி தவறான முடிவு ஒன்றை யோசித்தார். அத்துடன் அவரது அருகில் துப்பாக்கி, தூக்கு கயிறு போன்ற அனைத்தையும் வைத்திருந்தார். இவற்றை பார்த்த அவரது மகன், அப்பா, எதற்காக இவற்றையெல்லாம் அருகில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். உடனே தந்தை சொன்னார், மகனே, தந்தை மிகப்பெரிய கடன் தொல்லையால் அவதிப்படுகிறேன். அவற்றை என்னால் அடைக்க முடியவில்லை. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆகையால் தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்தேன் என்றார். அதற்கு அவரது மகன் சொன்னான், தந்தையே, இந்த உலகத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவற்றை சரி செய்ய நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொல்லுங்கள். தற்கொலை செய்ய 1000 வழிகள் இருக்கும் பொழுது அவற்றை சரி செய்ய ஒரு வழி கூட இல்லையா என்றார். தன் மகனின் வார்த்தையை கேட்டு மனம் வருந்திய ரவி சற்று சிந்தித்தான். உடனே தன் தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அன்றிலிருந்து கடின உழைப்பை மேற்கொண்டார். 1 வருடத்தில் கடனை முழுவதுமாக அடைத்தார். தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். பிறகு யோசித்தார், தன்னுடைய தவறான எண்ணத்தால் நம் குடும்பத்தை நாமே அழித்துவிட பார்த்தோமே என்று. இப்போது புரிகிறதா? நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சற்று சிந்தியுங்கள். அவற்றை சமாளிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். வீழ்வதற்கே 1000 வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு வழிகளையாவது யோசிங்கள். வாழ்க்கை வெற்றியாகும்.